ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காஸ் மோட்டார் சல்மான் அஃப்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு இந்த கிரிட்டா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த கிரிட்டா காரில் பார்த்தோன்னா அங்கங்கே சின்னதாக டிங்கரிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு. அண்ட் இந்த கார் எதுக்காக வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட டிக்கி இருக்கு இல்லையா, ஸோ பேக் டோர் அப்படி. ஸோ அந்த டோரில் வந்து டிங்கரிங் ஒர்க்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் காரை வந்து ஃபுல்லாக அவுட்லுக் பெயிண்டிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதாங்க அந்த டோரு. ஸோ இந்த டோர்னால தான் இந்த கார் வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ட் இந்த கார் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கார் வந்து அங்கங்கே டிங்கரிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி இப்போ அந்த டிங்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங் ஒர்க் கிட்ட இருக்குது. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க்கு பார்க்கணும். அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் எங்கே பார்த்தாங்களோ ஸோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். அண்ட் நம்மக்கிட்ட இந்த கார் வரும்போது ஒரு டிக்கி ஒர்க்காக தான் வந்துச்சு. ஸோ இந்த இதுதான் அந்த டிக்கி ஒர்க்கு. அண்ட் இந்த டிக்கி ஒர்க்காக அண்ட் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் காரில் வந்து அங்கங்கே டென்ட்டுங்க இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டென்ட் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போ பேஸ்ட் ஒர்க்கில் இருக்க காரு. ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்து செக் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்காக புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டோர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க் வந்து அந்த சின்னதாக கிளிப் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதுவும் பாருங்கள். அண்ட் இந்த கார் வந்து பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த டல் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கார் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணும். டல்லிங் கார் வந்து டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து ப்ரைமர் ஒர்க் இது. ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ப்ரைமர் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ப்ரைமர் ஸ்மோக் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கார் ஃபுல்லாக வந்து டல் பண்ணும். அண்ட் காரை வந்து எப்படி இந்த நீட்டிங் ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரோட ப்ரைமர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக இந்த மாஸ்க் பண்ணும். ஸோ மாஸ்கிங்னா அது என்னன்னு உங்களுக்கு சில பேர் தெரியும் அண்ட் சில பேர் தெரியாது. அண்ட் இப்போ காரில் இருக்கிற அங்கங்கே ஸ்பாட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. ஸோ அந்த ப்ரைமர் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஸ்பாட் ஒர்க்கு. நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக மாஸ்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதுதாங்க அந்த மாஸ்கிங். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங் பண்ணும்போது அண்டு பெயிண்டிங் வந்து அங்கங்கே ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாஸ்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிட்டு ப்ரைமர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருந்தாலும் பண்ணோம்னாக்கா ஸோ அடுத்த ஒரு பீஸில் வந்து அது ஒரு கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எந்த ஒரு கலர் இதாகாது. அண்ட் இப்போ வந்து கார் வந்து பூத்தில் இருக்குது. ஸோ பெயிண்டிங்காக ரெடியாக இருக்குது காரு. அண்ட் இந்த அவுட்லுக் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மாஸ்க் பண்ணியிருக்கோம். அதோட கலர் இது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து ஃபஸ்ட் கோட் இது. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமர் ஒர்க் இல்லையா, ஸோ அதெல்லாம் கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காரோட வந்து ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கோட் இது. அண்ட் இந்த ஃபஸ்ட் கோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த நம்ம அண்ணன் வந்து செகண்ட் இது வந்து ஃபினிஷிங் கோட் இது. அண்ட் இந்த ஃபினிஷிங் கோட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் டிங்கர் ஒர்க் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இந்த காரில் வந்து சின்னதாக டிங்கர் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்துச்சு காரு. ஸோ இந்த ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த கார் வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து சின்னதாக ஒரு ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். ஸோ டாப்பில் ஒரு டென்ட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த டாப்பை பார்த்தவங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இந்த கார் வந்து டிக்கி அண்டு டிக்கி அப்படின்னா ஸோ பேக் டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அந்த ஒர்க்காக தான் வந்துச்சு. அண்ட் இப்போ கார் வந்து ஃபுல் பெயிண்டிங்காக வந்திருக்கு. ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சு. இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அண்ட் இந்த இடம் தான் அங்கே டேமேஜ் ஆயிருந்துச்சு காரில். ஸோ
ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்சு. அண்ட் நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த கார் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.